இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனிய நாமத்தில் வாழ்த்துகிறோம். இன்றைய வேத வசனம், என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்டசாலையிலே கொண்டு வாருங்கள். மல்கியா 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். Today's Bible verse, bring all the tithes into the storehouse, that there may be food in my house. Malachi chapter 3 verse 10. ராபர்ட் என்ற போதகர் ஆலயத்தில் தசம பாகத்தை குறித்து பிரசங்கம் செய்து கொண்டிருந்தார். அப்பொழுது அந்த வழியாக சென்று கொண்டிருந்த மீனவர் ஆலயத்திற்குள் வந்தார். நம்முடைய வருமானத்தில் 10ல் 1 தேவனுடையது. அதை நாம் வைத்துக் கொள்ளக்கூடாது. முதலாவது, நீங்கள் தேவனுடையதை கொடுத்துவிட்டால் இடங்கொள்ளாமல் போகும் மட்டும் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கின்றார். ஆகவே உங்கள் வருமானத்தில் 10ல் 1 ஆண்டவருக்கு கொடுத்துவிட்டு அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று பிரசங்கத்தில் குறிப்பிட்டார். இதை கேட்ட அந்த மீனவருக்கு பெரிய நம்பிக்கை ஏற்பட்டது. தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் வறுமையிலேயே இருக்கிற அவருக்கு இதை செய்து பார்க்க வேண்டும் என்ற உற்சாகத்தோடு ஆலயத்திலிருந்து சென்றார் மீனவர். ஒரு வாரம் கழித்து அந்த மீனவர் கையில் ஒரு மீனோடு ஆலயத்திற்கு வந்தார். போதகர் மீனவரை பார்த்து, இது என்ன என்று கேட்டார். உடனே அந்த மீனவர், ஐயா, கடந்த வாரம் நான் உங்கள் ஆலயத்திற்கு வந்திருந்தேன். நீங்கள் வருமானத்தில் 10ல் 1 தேவனுடையது என்று கூறினீர்கள். நான் ஒரு மீனவன். ஆகவே என்னுடைய தசமபாகமாகிய இந்த மீனை கொண்டு வந்திருக்கின்றேன் என்றார். கடந்த வாரத்திற்குரிய பிரசங்கத்திற்கு நல்ல பலன் கிடைத்திருக்கின்றது என்று போதகர் மிகவும் சந்தோஷப்பட்டார். எனவே போதகர் மறுபடியும் அந்த மீனவரை பார்த்து, அப்படியென்றால் இன்றைக்கு உங்களுக்கு ஆற்றிலிருந்து 10 மீன்கள் கிடைத்தனவா என்று கேட்டார். அதற்கு அந்த மீனவர், இல்லை ஐயா, நான் பிடித்த முதல் மீனை கொண்டு வந்திருக்கின்றேன். ஆண்டவர் எனக்காக மீதி 9 மீன்களை ஆற்றில் வைத்திருக்கின்றார். நான் அவைகளை போய் பிடிக்க வேண்டும் என்றார். கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இப்படிப்பட்ட விசுவாசம் நம்மில் காணப்படுகின்றதா என்று நம்மை நாமே கேட்டு பார்ப்போம். தேவனுக்குரியதை தேவனுக்கு கொடுப்போமாக. ஆமேன்.